சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சாத்தான்குளம் தந்தை மகன் மகன் கொலை, அதாவது லாக்அப் டெத்து. அந்த அவர்களுக்கு வந்து 9 பேருக்கும் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மதுரை நீதிமன்றம். இந்த வழக்கின் பின்னணி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். இது போக இந்த தண்டனையை எப்படி பாக்குறீங்க சார்? சார், இந்த தண்டனையை பொறுத்தளவுல வந்து இதுதான் நடக்கும். ஏன்னா முதல்ல அந்த நீதிபதி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடணும். முத்துக்குமரன் இவர் வந்து சிவகங்கையில வந்து கச்சநத்தம் கொலை வழக்கு நடந்தது பாத்தீங்கன்னா, அங்க நீதிபதியா இருந்தவர். அங்க வந்து இதே மாதிரி வந்து ஒரு கச்சநத்தத்துல ஒரு கிராமத்துல வந்து இறங்கி ஆவரங்காட்டை சேர்ந்தவர் வந்து ரேண்டமா வெட்டுறாங்க. அப்படி வெட்டும் போது 32 பேர் மேல வழக்கு. அதுல 5 பேர் ஜுனைல். அந்த 5 பேருக்கு ஜுனைல் கோர்ட்ல நடந்தது. 27 பேருக்கு வந்து அங்க கச்சநத்தத்துல சிவகங்கை செஷன்ஸ்ல நடந்தது. 27 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்தாரு. அந்த நிகழ்வுல 3 பேர் இறந்து போனாங்க. 4 பேருக்கு வந்து கை கால காயம். அந்த வழக்குல வந்து 27 பேருக்கும் வந்து இவர் வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தவர். அவங்க இப்ப உள்ளதான் இருக்காங்க. இவர் வந்து ஒரு கடுமையான நீதிபதி. அதனாலதான் அதே போலதான் இவர் இந்த சாத்தான்குளம் வழக்கையும் வந்து கடுமையான தண்டனை கொடுக்குன்றது அவருடைய எண்ணமா இருந்திருக்கு. அதனாலதான் அவர் வந்து விளக்கம் கேட்காம தண்டனை கொடுத்தா அது வந்து நாளைக்கு ஏன் விளக்கம் கேட்கல, மத்திய மாநில அரசுகள்ட்டையும் குற்றவாளிகள்ட்டையும் ஏன் விளக்கம் கேட்கலாம், ஒரு பிரச்சனை வந்துருன்றதுதான் அந்த தண்டனை வந்து 4-5 தடவை தள்ளி வச்சது. அதுக்கு பிறகு விளக்கம் கேட்டு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு விளக்கம் கேட்டு கொடுக்கணும்ட்டு. இந்த மாதிரி கேபிட்டல் பனிஷ்மெண்ட், ரெட்டை ஆயுள் இது மாதிரி கொடுக்கும்போது, இது 2 மரண தண்டனை அப்படிங்கும் போது கண்டிப்பா அவங்கள்ட்ட கேட்கணும். கேட்கலன்னா மேல அக்யூட்டல் ஆயிரும். இப்போ சட்டப்படி சரியா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் இவர் வந்து விளக்கம் கேட்டு ஒரு 2-3 வாய்தா போட்டு இந்த தண்டனை அறிவிச்சிருக்காரு. இந்த தண்டனை பொறுத்தளவுல கேரளால இதே மாதிரி வந்து லாக்அப் டார்ச்சர்ல வந்து ஒரு 3 போலீஸ் அதிகாரியில, அதுவும் ஐபிஎஸ் ஆபீசர் உள்பட அங்க வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க. மரண தண்டனை நிறைவேற்றப்படல. அது வழக்கு நிலுவையில் இருக்கு. அவங்க உள்ள இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்குள்ள இந்தியால 9 பேருக்கு மரண தண்டனை கொடுத்த லாக்அப்ல கொடுத்த ஒரே வழக்கு இதுதான். சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுல வந்து லாக்அப்ல இருக்கக்கூடிய கைதி அப்படின்றவர் வந்து ஒரு நிராயுத பாணியானவர். அதாவது வந்து பேச இயலாதவர் தானே. அந்த வாய் பேச இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய, எதுவும் செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து துன்புறுத்தும் போது அதை வந்து கடுமையா தண்டிக்கணும். இது வந்து லாக்அப்ல இருக்கவரை கொல்றதுன்றது அவரை எதுவுமே செய்ய முடியாது. இயலாத ஒருத்தரை வந்து நீங்க வந்து கொடுமைப்படுத்தும் போது கடுமையா தண்டிக்கணும்ன்றதுதான் 2017-18 வந்து சுப்ரீம் கோர்ட்ல மதன் பி லோகர்னு ஜட்ஜ் இருந்தாரு. அவர் பெஞ்சில போட்ட தீர்ப்புல வந்து ரீஇன்ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அந்த 2 ஜட்ஜ்மெண்ட்லயுமே அதுதான் சொல்லியிருப்பாங்க. வாட் இஸ் லாக்அப் டெத், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லாக்அப் டெத், அப்படி எல்லாத்தையும் கிளியரா இது சொல்லி அது என்ன மாதிரிலாம் தண்டனை கொடுக்கணும், கடுமையான தண்டனை கொடுக்கணும், எது எதுலாம் லாக்அப் டெத்ல வரும் சொல்லி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையிலையும் இன்னைக்கு வந்து ஒரு வந்து மரண தண்டனை கொடுத்திருக்காரு. இதுல என்னன்னா வெராசிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் வந்து நேரடியா அடிச்சிருக்கலாம். சில பேர் கோர்ட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போனவங்க எல்லாம் இருக்காங்க. சில பேர் பாரா பார்த்தவங்க இருக்காங்க. அதுல வந்து நீதிபதிகள் வந்து அந்த நேரடியா அடிச்சவங்களுக்கு மரண தண்டனை, மற்றவங்களை பொறுத்தவரை ஆயுள், அதே போல வந்து இந்த கோர்ட்டுக்கு கூட்டு போனாங்களா அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து ஒரு சிறிய தண்டனை கொடுத்திருந்திருக்கலாம். இருந்தாலும் இது வரவேற்கத்தக்கதான் சார். இது வந்து ஒரு பாடமாக. இது வந்து எப்படி சார் ஹைகோர்ட், அடுத்து ஹைகோர்ட் போவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க. மரண தண்டனையை பொறுத்த அளவுல வந்து மரண தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்டுக்கு பவர் இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து எழுதி அனுப்பணும். 30 நாள்ல ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். கொடுத்து ஹைகோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க. ஹைகோர்ட் வந்து அதை ஒரு 30 டேஸ்ல விசாரிச்சு கொடுத்தது சரி இல்லைன்னு சொல்லணும். அவங்களும் சைமல்டேனியஸா அப்பீல் போவாங்க. மேபி வந்து உங்களுக்கு வந்து ஹைகோர்ட்டை பொறுத்தளவுல இது ஆயுள் தண்டனையா குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அரிதினு மரிதான வழக்குல தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரி விஷயங்களை வந்து அரிதினு மரிதான வழக்கா ஹைகோர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான். இந்தியாவை பொறுத்த அளவுக்கு அதாவது மரண தண்டனை என்பது வந்து ரேர் தான். இது வரைக்கும் ரொம்ப வருஷம் நிறைவேற்றப்பட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு தரப்புல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் அப்படி ஒரு குரல் வந்து ஒரு பக்கம் ஒரு சார்புல சொல்றாங்க. அப்ப இதை பற்றி ஒரு வழக்கறிஞர் நீங்க எப்படி பாருங்க, மரண தண்டனை இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது, அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? பொதுவா என்ன பொறுத்தளவுமே வந்து மரண தண்டனைக்கு எதிரான ஒரு எண்ணங்களை உடையவன் சார். மரண தண்டனை நீண்ட நாள் சிறைவாசம் இருக்கலாம். லைஃப் வந்து அவங்க வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து அவங்க ஆயுள் முழுக்க சிறையில இருக்க வைக்கலாம். மற்றபடி ஒரு உயிரை எடுத்துதான் வந்து ஒரு உயிருக்காக இன்னொரு உயிரை எடுக்கணும் அப்படின்றதுல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய உடன்பாடு எல்லாம் கிடையாது.
நம்மளே வந்து மனித உரிமை மீறலுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்கா வழக்கு நடத்திட்டு இருக்கோம். இன்னொரு மனித உயிரை எடுக்கணுமா அப்படின்னா வந்து அது வேண்டாம். அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஃபுல்லாவே வந்து சிறையில இருக்க மாதிரி பண்ணலாம் அப்படின்றது அது இன்னும் கொடுமையானதா தான் இருக்கும். மரண தண்டனை 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். லைஃப் பூரா ஒருத்தர் ஜெயில இருக்கின்றது மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும், ஒரு கொடூரமானதாக இருக்கின்றது என்னுடைய கருத்து. இன்னமும் வந்து லாக்அப் டெத் மரணங்கள் நிறைய இடத்துல தெரியாம நடக்குது. அது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கா சார்? கம்பல்சரி அது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு தான் சார் இருக்கு. நிறைய லாக்அப் டெத் சம்பவங்களை வந்து இந்த மாதிரி இப்ப நிறைய மக்கள் வந்து ரொம்ப விஜில் ஆயிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா போலீசார் உடனே அங்க கட்சிக்காரங்களை பொதுவா வந்து ஆளுங்கட்சிக்காரங்களை பிடிச்சு பேசுவாங்க. பேசி ஏதோ ஒரு தொகையை கொடுத்து நிப்பாட்டுறது வழக்கம். அதுல ஒரு பிரச்சனை தான் முத்துக்குமார் வழக்கு. அவனியாபுரத்துல வந்து முத்துக்குமார்னு ஒருத்தரை அடிச்சு கொண்டுட்டாங்க. அது சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் டிரான்சாக்சன் ஆயிடுச்சு. அப்புறம் ஹைகோர்ட் வந்து சுமோட்டாவா எடுத்து அந்த வழக்கை வந்து மறுபடியும் இப்போ சிபிசிஐடிக்கு போய் நடந்துகிட்டு இருக்கு. அதே போலதான் இங்கே நடந்த வழக்கு ஒரு 18 வயசு மைனர் பையன் SS காலனி ஸ்டேஷன்ல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவரும் இன்னொருத்தர் சேர்ந்து அவர் அடிச்சு கொண்ட வழக்கு இப்ப அவங்க உள்ள இருக்காங்க 10 வருஷமா. அந்த வழக்குல இப்படிதான் முதல்ல போய் ரூபா கொடுத்துடுறாங்க, கொடுத்து அதை மறைக்க பாக்குறாங்க. இந்த விஷயங்கள் வந்து இப்ப இந்த சாத்தான்குளம் விஷயத்திற்கு பிறகு சிவஞ்சிப்பட்டி வழக்குக்கு பிறகு இப்ப எல்லா இடத்துலயும் என்ன பண்றாங்கன்னா போலீசார் வந்து பிரிமினரி ஸ்டேஜ்லயே இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து காசை கொடுத்து மறைக்க பாக்குறது, அரசியல்வாதிகள் வச்சு பேசுறது, சமூகத்துல இருக்கக்கூடிய சமுதாய அமைப்புகளை வச்சு பேசுறது, இந்த வேலையை வந்து நல்லாவே பண்றாங்க. அதனால வந்து 100 கேஸ் நடக்குதுன்னா ஒரு 30 தான் வெளியே வருது, மற்றதுதான் வெளியே வராமலே போயிடுது சார். அதே மாதிரி நீங்க சொல்ற முத்துக்குமார் வழக்க இது நீதிபதி முத்துக்குமார் பத்தி ஏற்கனவே சொல்லிருக்கீங்க. அதே மாதிரி அவர் வந்துட்டு காம்பன்சேஷன் அந்த இழப்பீடு தொகை ரொம்ப அதிகமா அவங்க மேல விதிச்சிருக்காங்க அந்த குற்றவாளிய மேலு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு 50 லட்சத்துக்கு மேல சொல்லிருக்காங்க. அது இழப்பீடு எப்படி சார் அவங்க குடும்பத்துக்கு இருக்குமோ அது எப்படி சார் போட்டு கட்டணுமா சார்? 357 கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அதிகாரம் இருக்கு சார். இருக்கு. அந்த கவர்மெண்ட் இவங்களோட சேலரி இருக்குல்ல, இவங்க சேலரியில இருந்து ரெக்கமெண்ட் பண்ண பிடிக்க சொல்றதுக்கும் அதிகாரம் இருக்கு. இவங்க சொத்துக்களை ஜப்தி பண்ணி அவங்களுக்கு கொடுக்க சொல்றதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு சார். அது வந்து சட்டப்படி அது சரிதான், அது ஒன்னும் தவறு கிடையாது சார். காம்பன்சேஷன் கொடுக்க நல்லது தானே. இதை பார்த்து மற்ற காவலர்களுக்கு நீங்க சொல்ற ஒரு சின்ன ஒரு அறிவுரை என்ன ஒரு வழக்கறிஞரா? சரி, பொதுவாவே வந்து காவல் நிலையங்கள்ல வந்து பொதுமக்களை வந்து அவங்கள வந்து நல்லபடியா நடத்துறது இல்ல, மதிக்கிறது இல்ல. யாருமே ரொம்ப ஒருமையில பேசுறது, திட்டுறது இது சகஜமா நடக்கு. ஒரு மனு கொண்டு போனா உடனடியா நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இப்ப இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விளாத்திக்குளத்துல ஒரு சிறுமி, அந்த வழக்குல எல்லாம் மனுவை ஒழுங்கா நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா அந்த சிறுமி இரவு பூரா துடிச்சு செத்துருக்காங்க. அது உடனே தேடி இருந்திருக்கலாம். 6 மணிக்கு கொடுத்த மனுவை 8 மணிக்கு அவங்க வாங்கி உடனே தேடுதலுக்கு படையை போட்டிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். ஒரு 10 மணிக்குள்ள கண்டுபிடிச்சிருக்கலாம், உடனே அவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்தி இருக்கலாம். அதை செய்யாததுனால விளைவு அந்த சிறுமி நைட்டு பூரா துடிச்சு இறந்திருக்காங்க. அது மாதிரி இவங்க ப்ராப்பரா வந்து நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. இத பாத்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம், சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயம், பணக்காரனுக்கு ஒரு நியாயமா இருக்கு. ஒரு ஹெல்மெட் போடாம போங்க, போலீஸுக்காரர் வந்து ஹெல்மெட் போடாம போலாம், அரசு அதிகாரிகள் போலாம், பணக்காரன் போலாம். பணக்காரன் சீட் பெல்ட் கார்ல போறான், எத்தனையோ பேர் சீட் பெல்ட் போடாம போறான், அவனெல்லாம் விட்டுருவான். எவனாவது ஒருத்தன் ஒருத்தன் 2 வீலர்ல ட்ரிபிள்ஸ் போயிடக்கூடாது, ஒருத்தன் அவசரத்துக்கு குழந்தை குட்டி ஏற்றிட்டு 4 பேரோட வந்து ஆஸ்பத்திரி போயிடக்கூடாது ஹெல்மெட் போடாம, உடனே புடிச்சுக்கிடுவான். இந்த நிலை மாற வேண்டும். இது போன்ற தண்டனைகள் கடுமையாகும் போது யாரா இருந்தாலும் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு இப்படிதான் சட்டம் வந்து தண்டிக்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க பயப்படுவாங்க. அது போல யாரையும் கம்பெடுத்து அடிக்கிறது, அவன் கம்பெடுத்து அடிச்சு இது வரைக்கும் செத்து போனவனா யாருன்னு பார்த்தா சாமானிய மனிதர்கள், வியாபாரிகள், சிறு சிறு குற்ற வழக்கில் தொடர்புடையவர்கள். பெரிய ஐக்யூஸ் எங்கேயாவது அடிச்சு கொண்டதா சரித்திரத்தா சார்? A+ கேட்டகரியில் உள்ளவனையும் சுட்டிருக்கானா? A+ கேட்டகரியில் உள்ளவனையும் அடிச்சு கொண்டிருக்கானா? அல்லது ஒரு சமூக தலைவரையோ ஒரு பெரிய அரசியல்வாதியோ வந்து அடிச்சு கொண்டிருக்கானா? கிடையாது. ஏழைகள் சின்ன திருட்டு பண்ணிப்போம் பாருங்க, பிட் பாக்கெட் இந்த மாதிரி வயிற்று பசிக்காத திருப்போம் பாருங்க, அவன் சின்ன சின்ன குற்றவாளிகள், வியாபாரிகள், இவனை எதிர்த்து பேசின ஒரு சிறிய அதாவது பின்னணி இல்லாத சிறிய நபர்கள் இத வந்து திருந்தணும் சார். இவங்க திருந்தல் அப்படின்னு சொன்னா போலீஸ்ல எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், அவனும் சேர்ந்து பாதிக்கப்பட்டுருவான். யாரோ ஒரு போலீஸ் செய்யறதுக்கு ஸ்டேஷனே பாதிக்கப்பட்டுரும். இப்ப சாத்தாங்குளத்துல 9 பேரும் சேர்ந்து அடிக்கல, 2-3 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. 2-3 பேருக்கு என்ன இருந்துன்னு தெரியல. கூட இருந்த சின்ன சின்ன அவனுக்கு அடிச்சவனுக்கு அந்த அக்யூஸ்ட் ஸ்டேஷனுக்கு இதுக்கு கோர்ட்டு கூட்டு போயிருக்கான். அந்த 2 பேரையும் கொண்டு போய் வந்து ஆஸ்பத்திரியில கூட்டு போய் சொல்லாதீங்க அடிச்சாங்கன்னு இருப்பான். சின்ன சின்ன விஷயம் பண்ணிருப்பான்.
இவனுக்கும் சேர்ந்து தூக்கு கிடைச்சிருக்கு சார், சாதாரண விஷயம் இல்ல. இரட்டை தூக்கு. அப்ப கான்ஸ்பிரசி மாதிரி வந்துட்டு டபுள் கவுண்ட், கேபிட்டல் பனிஷ்மெண்ட்ல டபுள் கவுண்ட், 2 பேர் இறந்து போனதுனால இது மிகப்பெரிய மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து. அதனால போலீஸ்காரங்க அவங்களுடைய கடமை உணர்ந்து அவங்களுடைய வரையறையை உணர்ந்து செயல்படணும். வானளாவிய அதிகாரம் இருக்குன்னு நினைச்சுக்கிட கூடாது. அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் கவர்மெண்டோட ரவுடி, நம்ம என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்ட்டு. அப்படி இல்ல சார், எங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க சார். அவங்கள கூண்டுல ஏற்றி தண்டனை வாங்கி கொடுக்க இன்னும் எத்தனை வழக்குல அவங்களுக்கு தண்டனை ஆகுதுன்னு பாருங்க. பல்வீர் சிங் வழக்கு ரெடியா இருக்கு, சிவந்திப்பட்டி வழக்கு ரெடியா இருக்கு, பாலகிருஷ்ண வழக்கு ரெடியா இருக்கு, பேச்சுத்துறை வழக்கு ரெடியா இருக்கு, கொம்பன் துறை ஜெகன் வழக்கு ரெடியா இருக்கு, திருச்சி துறை வழக்கு ரெடியா இருக்கு, இங்க முத்துக்குமார் வழக்கு ரெடியா இருக்கு. ஏகப்பட்ட வழக்கு வருஷ கட்டி நிக்குது சார். இப்ப தம்பி ஆகாஷ்னு ஒரு தம்பிய மானாமல் அடிச்சு கொண்டு இருக்காங்க, இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. தம்பி அஜித்குமார் திருப்போனம் அடுத்தடுத்து ரெடியா இருக்கு சார். எத்தனை பேர் தண்டனை ஆகிறான்னு மட்டும் பாருங்க. அங்கங்க பட்டாசு மாதிரி வெடிக்க போகுது.